ஃபைனலி 2024 டியூக் 200 அந்த 5 கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே. ஸோ செக்மெண்ட்ல இல்லாத ஃபர்ஸ்ட் 200 சிசியில் 5 கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே வெஹிக்கிள் நம்மகிட்ட இருக்கு. அப்படி இல்லை என்ன நல்லா கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஒரு 200 சிசி பைக் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்ட் அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது என்ன பவர் பார்ப்பாங்க. மூணாவது மைலேஜ். ஸோ ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னு நேக்கட் பைக் போகும்போது மைலேஜ் பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவருக்கு அடுத்ததாக என்னென்னு பார்க்கும்போது அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பீங்க. ஸோ என்ன சொல்றது, இதே ஒரு 1000 சிசியில் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒரு 200 சிசியில் கொடுத்தா எப்படி இருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட புது டியூக் 200 5 கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே. ஸோ த ஆல் நியூ டியூக்னே சொல்லலாம். அப்படி இதில் என்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரண்ட் வீலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃப்ரண்ட் வியூ பொறுத்தவரை வந்து 390 லுக் நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஓல்டு ஸ்டைலில் கொடுத்தா நல்லா இருக்குமென்ட்டு இருந்தீங்க. ஸோ டியூக்கில் வந்து அந்த 5 கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஓல்டு டியூக்கில் இருக்கிற டிசைன் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி ஹெட்லாம் போட வந்துடும். ஸோ பார்க்குறதுக்கு தெரியும். ரெண்டாவது அந்த கேடிஎம்மோட அந்த லோகோ போட்டு டியூல் டோன் கலர் கொடுத்துருக்காங்க ஷார்ப்பாக. ஸோ சேம் உங்களுக்கு அட்வென்ச்சர் 390 கொடுத்தது மாதிரி தான் உங்களுக்கு இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ விங்கர்ஸை பொறுத்தவரை எல்இடி விங்கர்ஸ் வந்துடும். மேலே நம்பர் பிளேட் மட்டும் ஒரு சின்ன கிளாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்சைட் டவுன் யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட ட்ராக் ரேஸில் ஓட்டக்கூடிய சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. டயர்ஸை பொறுத்தவரை ரெண்டுமே வந்து ரேடியல் டயர் ஏர் ப்ரெஷர் டயர் தான் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயரோட வந்துடும். டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கலர்ஸை பொறுத்தவரை வந்து புது டிசைன் புது கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் வந்துடும். அப்படியே கீழே வரும்போது கேடிஎம்மோட நம்ம அந்த ஆரஞ்சு கலர் ஸோ கிளாஸி ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட் டேங்க்லேருந்து பார்க்கும்போது ஷார்ப்பான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கவுல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்க்கு நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. வைசர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கரிங்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்லா பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மிரர்ஸை பொறுத்தவரை வந்து கேடிஎம் டியூக் சீரீஸ் உங்களுக்கு ஆர்சி சீரீஸ்ல ஒரே மாதிரி தான் உங்களுக்கு மிரர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ பொறுத்தவரை தான் ரைட் வீல் என்னன்னு பார்க்கலாம். என்ன பார்ப்போம். ஸோ ரைட் வியூ பொறுத்தவரை சேம் அந்த பழைய டியூக் 200 கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மேட் ப்ளூலேயும் வந்துடும், கிளாஸிலையும் வந்துடும். ஸோ ரெண்டும் கலந்தா வருது. ஸோ இதெல்லாம் பிளாக் இருந்தால் பார்ப்பீங்க, பட் ப்ளூ. ஸோ பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 200 சொல்லிட்டு டியூக்குங்கிறது மென்ஷன் பண்ணி வந்துடும். ஸோ உள்ளே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு லிக்விடோட உங்களுக்கு வந்து அந்த பேட்லேயே வந்து உங்களுக்கு கேடிஎம் சொல்லிட்டு மென்ஷன் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே டாப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு ஃப்ரேம் பொறுத்தவரை வந்து ட்ரல்லஸ் ஃப்ரேம் டியூல் டோன் கலர் கொடுத்துருக்காங்க. செக்மெண்ட்லேயே புதுசாக யோசிச்சு கொடுத்தது நம்ம கேடிஎம் செக்மெண்ட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ரேம் சப்போஸ் ஒரு ஆக்ஷன்லேயே ஏதாவது அடிபடுது அப்படின்னா ஃப்ரேம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 70,000 பக்கம் வரும். இது சேம் ட்ரல்லஸ் ஃப்ரேம் தான். பட் என்ன ரெண்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி சஸ்பென்ஷன் டிராவலிங்க்கு தனியாக வரும், ஃப்ரண்ட் இன்ஜினுக்கு தனியாக வரும். ஸோ இங்கே போல்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அதான் கலர் டியூல் டோன் கலர் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் டேமேஜ் ஆகுதுன்னா கூட உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்கும். ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ட்ரல்லஸ் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் வந்து நல்ல ஒரு சேஃபான ஒரு நிலை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சேஃப்னு கேட்பீங்க. உங்கள் ஃப்ரேமுக்குள்ளே வந்து சிலிண்டர்லேருந்து இன்ஜின் வந்து நல்லா உங்களுக்கு பில் குவாலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 200 சிசி இன்ஜின் நல்ல ஒரு பில் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ கிக்கர் வரதில்லை. ஸ்போர்ட்ஸ் மாடல் பொறுத்த கிக்கர் வராது. ஆர்சி கேடிஎம் ரேசிங் கேடிஎம்னு சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு ஸ்டிக்கரிங்லேயே மென்ஷன் ஆகி வந்துடும். மற்றபடிக்கு அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா ரைடர் பில்லியன் ரெண்டு பேருக்கு நல்லா காம்பாக்டாக கொண்டு போகலாம் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட் ரெஸ்ட்டும் வந்து நேர் இப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ டியூக்கு பொறுத்தளவு வந்து கேடிஎம் சைடில் பொறுத்தளவு நல்ல ஏரோடைனமிக்கில் இறக்கியிருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரைட் பண்ண முடியும். ஸோ அந்த சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. பழக்கம் போல் கேடிஎம்மோட அந்த அண்டர்மேலி சைலன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ பனானா ஷிங்கும் கொடுத்துருக்காங்க. மோனோ சஸ்பென்ஷனுக்கு கேஸோட வரது வந்து நம்ம டியூக் 200 தான் வரும். 390 போனீங்கன்னா நார்மல் சஸ்பென்ஷன் பனானா ஷிங்கமோட சைடில் தான் வரும். இதுக்கு வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க. இதனால இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ கேஸ் சஸ்பென்ஷனோட கொடுத்துருக்காங்க. பில்லியன் ரைடருக்கு நார்மல் ஃபுட் ரெஸ்ட் வந்துடும். டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரோட் ஆஃப் ரோட் அண்ட் ஆன் ரோட் ரெண்டு மோட் கொடுத்துருப்பாங்க. பேக் ஏபிஎஸ் வேணும்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே போயிட்டு அதோட டீட்டெயில் நான் டாப்பில் சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு வந்து ரைட் வியூவில் வந்து பனானா ஷிங்கமோட உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. சேம் உங்களுக்கு டாப்பில் கொடுத்த கலர் தான் உங்களுக்கு சைட்லேயே வரும். மற்றபடி உங்களுக்கு ரைட் வியூ பொறுத்தளவு தான் ரேர் வியூ என்னன்னு பார்க்கலாம். ஸோ ரேர் வியூ என்னன்னு பார்ப்போம். ஸோ ரேர் வியூ பொறுத்தளவு ஆல் எல்இடி டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ விங்கர்ஸ் எல்இடி விங்கர்ஸ் வந்துடும். நம்பர் பிளேட் மட்டும் ஒரு சின்னதாக கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. செக்மெண்ட்லேயே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடலில் வந்து ஹக்கர் பேஸ் ஜாஸ்தி கொடுத்தது நம்ம கேடிஎம் சைடு தான். நல்ல பெரிய உங்களுக்கு ஹக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெயின் டைம்லலாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு பில்லியன் ரைடர் மேலே கொஞ்சம் மழை தண்ணி வந்து உங்களுக்கு சேர் அடிக்காம தான் இருக்கும். ஸோ அதனால் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு வந்து நல்ல ஒரு ப்ராடான உங்களுக்கு வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டீடைல்ஸ் நான் கீழே கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்க. ரேடியல் டயர் தான் ரெண்டுமே, ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே வந்துடும். மற்றபடிக்கு அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா கிராப்ரியல் பொறுத்தளவு வந்து உங்களுக்கு சீட்டோடவே நல்லா அட்டாச் ஆகி வரும். ஸோ பார்க்கும்போது தெரியும் நல்ல மெட்டல் கிராப்ரியல் கொடுத்துருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு அந்த டியூக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டிக்கரிங்லேயே மென்ஷன் ஆகி வந்துடும். மற்றபடி உங்களுக்கு ரிவ்யூ பொறுத்தவரை தான் லெஃப்ட் அண்ட் டாப் வீல் என்னன்னு பார்க்கலாம்.
லெஃப்ட் வீல் என்ன இருக்கு பார்ப்போம். சேம் அந்த ரைட் வீல் கொடுத்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த டியூக் 200 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 12 லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ E20 அக்செப்ட் பண்ணுற டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ரேடியேட்டர்லேயே அவங்க வந்து KTM சொல்லிட்டு மென்ஷன் வந்துடும். பம்பர் டிஃபால்ட்டாக வண்டியோட கொடுத்துருக்காங்க. ஸோ 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த அவுட்லுக் பொறுத்தால வந்து நல்ல ஒரு அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் கார்டு இந்த மாடலுக்கு வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா சைலன்சருக்கு வந்து இங்கே உங்களுக்கு மஃப்ளர் கார்டு கொடுக்கறதுனால இதில் டிஃபால்ட்டாக ஃபிட் பண்ண முடியாது. வேணா உங்களுக்கு தேவைப்பட்ட ஆஃப் மார்க்கெட் தான் போக முடியும். நல்ல ஒரு அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பக்கம் பனானா ஷிங்கம் வந்துடும். 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட்டாக கொடுத்துருக்காங்க. சென்டர் ஸ்டாண்ட் மட்டும் வராது. டியூக்கு தேவைப்பட்ட போட்டுக்கலாம். ஸோ RC செக்மெண்ட் நீங்கள் போகும்போது உங்களுக்கு சென்டர் ஸ்டாண்ட் வந்து முட்டுன்னு சொல்லுவோம். ஸோ டியூக்கு பொறுத்தளவு வந்து உங்களுக்கு தேவைப்படாது. மேபி வேணா நீங்கள் சென்டர் ஸ்டாண்ட் வெட்டிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி 200cc இன்ஜின் நல்ல பில்ட் குவாலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சென்டர் ஸ்டாண்ட் மேபி வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ என்னை பொறுத்தளவு வந்து டியூக் 200 வந்து சென்டர் ஸ்டாண்ட் ஃபிட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு அந்த லாங் ட்ராவலிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. 7 ஸ்டெப் மோனோ சஸ்பென்ஷன் வந்துடும். டியூல் டோன் ட்ரல்லஸ் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி லெஃப்ட் பொறுத்தவரை தான் டாப் வீல் என்னன்னு பார்க்கலாம். டாப் வீல் என்னன்னு பார்க்கும். ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ 5 கலர் TFT டிஸ்பிளே. ஸோ ரெடி டு ரேஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் வந்துடும். ஸோ இந்த வார்னிங் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சைடு ஸ்டாண்டில் இருந்துச்சுன்னா ஸோ இந்த எல்லோ கலரில் தான் போட்டு மென்ஷன் ஆகி வந்துடும். ஸோ நம்ம பேக் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும். RPM மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹசார்டு வந்து நம்ம டிஃபால்ட்டாக வந்து ஆன் பண்ணி தான் வச்சுருக்கோம். இதில் அது என்னங்க நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். மோட்ஸில் போனீங்கன்னா வந்து ஸோ மோட்டார் சைக்கிளில் போனீங்கன்னா உங்களுக்கு இதிலே உங்களுக்கு வெஹிக்கிளோட லோகோ போட்டு மென்ஷனே வந்துடும். ஸோ அதில் உங்களுக்கு அடுத்தது பைக் இன்ஃபோ கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிப் இன்ஃபோவில் ட்ரிப் 1 ட்ரிப் 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே போனீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு ஃபேவரேட் அந்த டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க மொபைலோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஷிஃப்ட் லைட்டிங் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிருக்கலாம். ஸோ உங்களுக்கு கலர்ஸ் வேணும்னா கிளாக் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இந்த யூனிட்ஸில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வேணுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பேக் வந்தீங்கன்னா சாங்ஸ் நேவிகேஷன் எல்லாமே கொடுத்துட்டா நீங்கள் மொபைல் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். பைக் இன்ஃபோவில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபியூல் ரேஞ்ச் எவ்வளோ வந்துடும். ஸோ பேட்டரி ஹெல்த் கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர் எவ்வளோ வந்துடும். சர்வீஸ் டியூ வந்துடும். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ண உங்களுக்கு பைக்லேயும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு வந்துடும். ஸோ கலர்ஸ் பொறுத்தவரை ஸோ பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்தீங்கன்னா ஸோ ஏபிஎஸில் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் மோட் கொடுத்துருக்காங்க. ரோட் கொடுத்துருக்காங்க. ரோடில் டியூவல் ஏபிஎஸ் உங்களுக்கு ஆன் ஆகிக்கும். சூப்பர் மோடில் பேக் ஏபிஎஸ் வேணும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே பேக் வந்துடும். ஸோ ஓகேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் ஆயில் கொடுத்துருக்காங்க. ஸோ MI லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ABS லெவல் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த பேட்டரியிலலாம் உங்களுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் 1 கிலோமீட்டர் ஓடிக்கணும் வந்து இது வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ லைவாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் இதில் நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அடுத்து உங்களுக்கு டெம்பரேச்சர் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட்டு வந்தீங்கன்னா ஆஃப் ஆன் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூக் 200 சவுண்ட் பார்த்துடலாம். ஸோ இதில் நான் த்ராட்டில் பண்ண கலர் உங்களுக்கு அப்படியே சேஞ்ச் ஆகும் பாருங்கள் டிஸ்பிளேல. ஸோ அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அண்டர் மில்லி சைலன்சர் சவுண்டு பாருங்கள். அந்த BS3 சவுண்டு கேட்குறவங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான பைக் தான். சேம் அந்த BS3 கொடுத்த சவுண்டு தான் அப்படியே அண்டர் மில்லி சைலன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா ஸோ கீஸ் எல்லாம் நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் பொறுத்தளவு ஸோ ஹை பீம் லோ பீம் பாசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் பொறுத்தளவு விங்கர்ஸ்க்கு உங்களுக்கு இங்கே வந்துடும். ஹார்ன் நார்மலாக கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஹசார்ட் ஆன் பண்ணிட்டேன்னா சேம் 390 கொடுத்தது தான். கீ ஆஃப் பண்ணிட்டு நான் எடுத்துட்டேன்னா ஹசார்ட் ஆன்லேயே தான் இருக்கும். நான் மறுபடியும் ஹசார்ட் ஆஃப் பண்ணனாலும் ஆஃப் ஆகாது. மறுபடியும் நான் கீ ஆன் பண்ணிட்டு ஹசார்ட் போட்டோன்னா தான் ஆஃப் ஆகும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நைட் டைம்லலாம் ரிஃப்ளெக்டர் கொடுத்ததுனால வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து பைக் எங்கே இருக்குங்கிறது ஒரு பைக்கில் வந்துச்சுன்னா தெரிஞ்சுப்போம். ஸோ பகல் டைம் இந்த மாதிரி டைமில் வந்து ஹசார்ட் ஆன் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த இடத்துல ஒரு பைக் பார்க்கிங் இருக்குன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதனால் பேட்டரி டவுன் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நார்மலாக உங்களுக்கு இது ஒரு ஆப்ஷனாக தான் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இல்லாதது நம்ம டியூக் 200ல் ஸோ டியூக் RC செக்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. மற்றபடி டேங்க் பார்த்தீங்கன்னா 12 லிட்டர் கெப்பாசிட்டியில் உங்களுக்கு மெட்டல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ KTM சைடுனாவே பயப்பாங்க, பிளாஸ்டிக் தான் வரும்பாங்க. அப்படியே சேஞ்ச் பண்ணி இப்போ மெட்டல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்ஸை பொறுத்தவரை நல்ல ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடர் பில்லியன் 2 பேத்துக்கும். டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் ட்ரலஸ் ஃப்ரேம் 2 வந்துடும். ஸோ அப்படியே டியூக்னு 12 மென்ஷன் ஆகி வந்துடும். எல்லாமே பார்த்தாச்சு. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்க, எல்லாமே பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு ப்ரைஸை பார்த்துடலாம். ப்ரைஸை பொறுத்தளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஒரு 200cc செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா வருமா? ஸோ 2.25 லட்சம்
2.5 லட்சம். ஸோ 2.5 லட்சம் கூட இல்லை, 2,43,000 ரூபாய் ஆன் ரோடு பேஸுக்கு இந்த பைக் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டா அப்படி இப்படின்னு நிறைய பார்த்துருப்பீங்க, கேடிஎம் சைட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது இந்த பைக்கு எல்லா பைக்கு காமனாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுக்குற போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ கலர்ஸை பொறுத்தளவு 3 கலர் கொடுத்துருக்காங்க, கலர் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாரண்டி பொறுத்தளவு கேடிஎம் சைட்லேருந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு வாரண்டி கொடுத்தாங்க. இப்போ வந்து 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. 75,000 கிலோமீட்டர் ஃப்ரண்டில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கலாம். RSA ரோட் சைட் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு கேடிஎம்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, 2 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதான் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குற போய் செக் பண்ணி பார்த்துங்க. எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று கேடிஎம் நம்ம நல்லி மோட்டார்ஸ்லேருந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் வந்து கேடிஎம் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஹெல்மெட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1,000-2,000 ஹெல்மெட்டில் கிட்டத்தட்ட 10-15,000 ரூபா ஹெல்மெட். அது என்ன மாடல் என்ன பிராண்டுங்கன்னு நான் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துங்க. வீடியோ பார்த்த பிறகு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸான வீடியோ தான். த 2024 இயர் ஆஃப் த பெஸ்ட் 3 கேட்டகரி வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்கோம். அடுத்த வீடியோ லோட் ஆகிட்டு இருக்கு. என்னென்ன பிராண்டாக இருக்குங்கிறது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் நினச்ச மாடல் வந்திருக்கான்னு கீழே பார்ப்போம். அதில் பெஸ்ட்டான பைக் எது கொடுத்துருப்போங்கிறது நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அந்த பைக் இருக்கானுங்க பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.